எங்களுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கு நீங்க கைதட்டினீங்கன்னா. ஏன் கைதட்டி சொல்றோம்னா, நாங்க பாய போற படத்துக்கு 6 மாசம் ஆகும். பசங்க தூக்குறோம், கம்பியில முட்டுறோம், கண்டக்டர் திட்டு வாங்குறோம், இறங்க தெரியாது, சாப்பிட தெரியாம எங்கேயாவது போய் இறங்குறோம். இந்த மனக்கவலைலாம் நீங்க கொடுக்கக்கூடிய கைதட்டல நீங்க வாழ வைக்கணும். இது ஒரு நல்ல ஊர், நல்ல மக்கள், அதனால ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சிருக்காங்க. நேற்று ஒரு ஊர்ல கொண்டு விட்டு நடுவுல கம்ப ஊண்டி கயத்தை கட்டி பிடிச்சிட்டாங்க. ஆம்பளை எல்லாம் அங்கிட்டு போ, பொம்பளை எல்லாம் அங்கிட்டு போ. அந்த நேரம் பார்த்து புதுசா கல்யாணம் பண்ண வச்ச பொண்டாட்டியோட வந்தா பிடிச்சிட்டாங்க. நீ இங்கிட்டு போ, உன் பொண்டாட்டி இங்கிட்டு போகட்டும். அவன் கடைசி வரைக்கும் பட்டிமன்றத்தை பார்க்கல, பொண்டாட்டி பார்த்துட்டு உட்காந்துருக்கான். 5 வருஷம் நான் பொண்ணு வந்து போய் அந்த கல்யாணம் பண்ணி அவன் நம்மளை தான் பார்க்கறாள், அவளை வேற யாரும் பார்க்கறானா. நான் ஒரு ஜோக்கு சொல்றேன்னு இந்த பிள்ளை கைதடி வாடி வீட்டுக்கு போக கூட்டிட்டு போயிட்டான். அப்படிலாம் இல்லாம நல்ல குடும்பமா உட்காந்துருக்கீங்க, சந்தோஷமா உட்காந்துருக்கீங்க. இந்த பட்டிமன்றம் நல்லா இருக்கும், எந்த ஒரு குறையும் இல்லாம சிறப்பா செய்வோம். நாங்கள் வருவதற்கு காரணமாக இருந்த எங்களை தொடர்பு கொண்டு பேசிய அருமை சகோதரர் பீட்டர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி, அவர் எப்படி எனக்கு பழக்கம்னா, பீட்டரோட ஒய்ஃப் ஜூலி என்னோட ஸ்டூடெண்ட், படிச்ச பிள்ளை. நான் சிறுமலர் மேல்நிலைப் பள்ளி ஆண்டாவூரில் ஒரு 10 வருஷம் ஆசிரியராக இருந்தேன். இப்போ என்கிட்ட படித்த பொண்ணு இந்த ஊர்ல கல்யாணம் பண்ணி வந்திருக்குன்னு நினைக்கும் போது எங்களுக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. படிச்ச பிள்ளை உண்மையிலே பொறாமைப்படாத ஒரே இனம் இந்த தமிழ்நாட்டிலே ஆசிரியர் பேர் மட்டும்தான். தாண்ட படிச்சவன் எவ்வளவு உயரத்துல இருந்தா, கரெக்டா இருந்தாலும் சரி, என்கிட்ட படிச்சவன் அப்படி நம்ம சந்தோஷப்படுவோம். இதுல என்கிட்ட படிச்சவன் தாசில்தாரா இருக்கான், கலெக்டரா இருக்கான். இப்போ என்கிட்ட படிச்சவன் ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர், நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க, அலுவலகம் முன்பாக டீக்கடை வைத்திருக்கிறான். அருமையா டீ ஆத்திரம், பால் கொடுறான்னா கலந்து பால் கொடுத்தான். எப்படா கத்துக்கிட்டாங்க சார், நீங்க அவங்கள்ட்ட வாங்கின உதவியில இப்படி ஆத்திரம் கத்துக்கிட்டாங்க. இப்படிலாம் மனுஷன் இருக்காங்க. இதுல 2 4 அதிக பேர் மக்கள் வந்திருக்காங்க. இதில் திருமணத்துக்கு முன்புதான் சந்தோஷம் என்ற அன்னைக்கு தலைமையேற்று வருகை வந்திருக்கக்கூடியவர் ஒரு பள்ளியிலே முதுகலை தமிழாசிரியராக பணியாற்றிக் கொண்டு இரவு நேரங்களில் இது போன்ற இலக்கிய பணிகளை செய்து வரக்கூடிய நல்ல பாடல்களுக்கு சொந்தக்காரர் ஆசைக்குரிய அருமை தம்பி பெரும்புலர் ராஜ ஜெய்சங்கர் அவர்கள் வந்திருக்காங்க. ஒரு கைதட்டல் கொடுக்கலாம். ஒரு பெரிய மனுஷன் பண்ற கிடையாது. ஒரு பெரும்புலர் அறிமுகப்படுத்தி சொப்பன சுந்தரி பாட்டு போடுங்க. யோசிச்சு பார்த்தீங்கன்னா சொப்பன சுந்தரி அதற்கு இணையும் துணையாக பேச வந்திருக்கக்கூடியவர், உயர்கல்வித்துறையில ஒரு அதிகாரியாக இருக்கக்கூடியவர். இது போன்ற நல்ல பட்டிமன்றங்களில் சிறப்பு செய்யக்கூடிய பாசத்துக்குரிய அருமை சகோதரர் சிதம்பரம் தெங்கரசு அவர்கள் வந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் திருமணத்துக்கு முன்புதான் சந்தோஷம், திருமணத்துக்கு பின்புதான் சந்தோஷம் என்ற அன்னைக்கு தலைமையேற்ற வருகை வந்திருக்கக்கூடியவர். நம்மளுக்கு ஆந்திராக்காரன் தண்ணி தர மாட்டான், கேரளாக்காரனும் தண்ணி தர மாட்டான், கர்நாடகாக்காரனும் தண்ணி தர மாட்டான். எப்போ போனாலும் தண்ணி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான். அப்பா வேணுமா வேணுமா எல்லாம் கொடுக்குறான். பாண்டிச்சேரியிலிருந்து வருகை வந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்க கலக்கி கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் தினத்தன்று ராஜ் தொலைக்காட்சியில் பேசி பெண்களுடைய யோகாவுக்கு ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஒரே வாரத்தில் 1,40,00,000 ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்களுக்காக